வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்பதை கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதோ கூட்டணி வைப்பதோ சாத்தியம் இல்லை என்பதை நேற்று நடைபெற்ற பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக பேசிவிட்டார். மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவை எடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கும் பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பார். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு முக்கிய காரணம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் நாங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்போம் என்பதை விஜய் அவர்கள் தெரிவித்தார். தற்பொழுது என்டிஏ கூட்டணி அதிர்ச்சியில் இருக்கிறது. பாஜக பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்றால் தென் மாவட்டங்களில் கணிசமான இடங்களில் தோல்வியே பெறும். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரின் ஆதரவு இல்லாமல் எடப்பாடியால் வெற்றியடைய முடியாது. மக்களவை தேர்தலில் 5000 4000 ஓட்டுகளில் எப்படி தென் மாவட்டங்களில் அதிமுக தோல்வியடைந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது யுக்தியே தாவேகாவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடியை அதிமுகவில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். பன்னீர்செல்வம் அவர்களது இந்த முடிவு சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது இடம் இல்லை என்றால் தொண்டர்கள் தென் மாவட்டங்களில் எடப்பாடியால் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர்கள் தோல்வியில் மட்டும்தான் முடியும். பன்னீர்செல்வத்தின் செல்வாக்கு தென் மாவட்டங்களில் இருப்பதால் தாவேகாவும் ஓபிஎஸ்ஐ சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. செங்கோட்டையன் தாவேகாவில் முக்கிய பொறுப்பில் இருப்பதால் அவரை வைத்து ஓபிஎஸ் அவர்கள் காய் நகர்த்துவார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தென் மாவட்டங்களில் 25 தொகுதிகளை கைப்பற்றினாலே போதுமானது. ஒன்று துணை முதல்வர் பதவி அல்லது மிக முக்கியமான அமைச்சர் பதவியே விஜய் அவர்களிடம் கேட்டே பெறுவார் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற தகவலை நம்மால் உறுதியாக தெளிவாக கூற முடிகிறது. எடப்பாடி பச்சை துரோகி என்று நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.